இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்துட்டு ஃபேட்டா இருக்கக்கூடிய பொருள் சாப்பிட்றீங்க ஓகேங்களா? இந்த டயட்டில் வந்து நெய் சாப்பிட்றீங்க, இல்லை ஃபேட் இருக்கக்கூடிய ஒரு பொருளை சாப்பிட்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கும். கொலஸ்ட்ராலுக்கு கூட சேர்ந்து அதோடைய குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்டிஎல், விஎல்டிஎல்ங்கிற ஒரு சின்ன புரத சத்துக்கள் இருக்கும். இதெல்லாம் கொலஸ்ட்ரால்னால நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, இப்போ நிறையா ஃபேட் சாப்பிட்றோம், நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்னால தான் பிரச்சனை வருதுன்னு நினைப்பீங்க. ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் மட்டும் பிரச்சனை உண்டு பண்ணுறதில்ல. அந்த கொலஸ்ட்ரால் வந்து அதோடைய இன்னும் சிறிய பகுதியாக எல்டிஎல்னு ஒரு ஃபேட்டோட சின்ன சைஸ் பார்ட்டிகல்ஸ் எல்டிஎல்னு சொல்லுவோம். இந்த பிளட் டெஸ்ட்டில் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் எல்லாமே வந்துடும் எல்டிஎல். இந்த எல்டிஎல் மட்டும் இருக்கிறதுனால மட்டும் உடம்புல வந்துட்டு ரத்த குழாயை டேமேஜ் பண்ணி ரத்த குழாய் அடைப்பு ஏற்படுறதில்ல. இந்த எல்டிஎல் இருக்கும். ஆனால் எல்டிஎல்லோட நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிடும் போது எக்ஸஸ் சார்ஜ் ஆகி சுகர் அதிகமாகி அந்த எலக்ட்ரான்ஸ் செக்ரேட்டாக இந்த பேட் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இந்த எல்டிஎல்லை போய் என்ன பண்ணுது, தொந்தரவு பண்ணி அதை உடச்சிருது. ஒன்ஸ் எல்டிஎல்ங்கிற அந்த பார்ட்டிகளில் இந்த பேட் எலக்ட்ரான்ஸ் பாதிப்பு ஏற்படக்கூடிய ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷிஸ்ன்னு இருக்கக்கூடிய அந்த பேட் எலக்ட்ரான்ஸ் போய் அந்த எல்டிஎல்லை உடைக்கும் போது தான் எல்டிஎல் வந்து மோசமான ஒரு கேரக்டராக மாறுது ஓகேங்களா? ஸோ கொலஸ்ட்ரால் சாப்பிட்றதுனால மட்டும் நீங்கள் வந்து கெடுதல் உண்டு பண்ணாது. கொலஸ்ட்ராலோட நீங்கள் அதிகமான சுகர் சாப்பிட்றதுனால தான் அந்த கொலஸ்ட்ராலே உங்களுக்கு உயிர்கொல்லி ஒரு பிரச்சனையாக மாறுது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து சுகர் அதிகமாக இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால தான் உடம்புல வந்து இந்த மாதிரியான கொலஸ்ட்ராலும் அது வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஒரு கெடுதலான ஒரு பொருளாக அந்த சுகர் தான் வேலை பார்க்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணால் டயட்டை நீங்கள் 4 விதமாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஹை சுகர், ஹை ஃபேட் இந்த மாதிரி டயட் சாப்பிட்றதா இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. உங்களுக்கு வந்து மோசமான பாதிப்பு உண்டு பண்ணுறது ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட்டான பொருள். கார்போஹைட்ரேட் ஹையாக சாப்பிடும் போது அந்த எக்ஸஸ் கார்போஹைட்ரேட் தான் எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸை செக்ரேட் பண்ணி பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த கொலஸ்ட்ராலை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட் டயட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் ஓகேங்களா?